எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு ரேம்ப் டைரிஸ். ஸோ சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கனால இன்னைக்கு லீவ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த டைம்ல தான் வந்துட்டு ஒரு சிஸ்டர் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ரெய்னி சீசன்ல குளிர்காலத்தில் வந்துட்டு நிறைய வாட்டர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டா கோல்ட் ஆகிடுது. ஸோ இந்த டைம்ல வந்து டயட் எப்படி எடுத்துட்டு போகலாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ மேபி இதை ஒரு வீடியோ எடுத்து போட்டோன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து நான் ஷார்ட்டாக ஒன்று ரெண்டு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஃபுல்லாக ரெய்னி சீசன், மழைக்காலம் முடிஞ்சோடனே குளிர்காலம். ஸோ அப்படி அடுத்தடுத்து வந்துட்டு நம்ம டயட்டை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் நம்ம கிளைமேட்டே இருக்கும். நம்ம மனசில் நினச்சாலும் நம்ம கிளைமேட் வந்து நமக்கு ஒத்துழைக்காது. ஸோ இருந்தாலும் இந்த டைமில் எந்த மாதிரிலாம் டயட் எடுத்துகிட்டு போனால் நமக்கு வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் பார்க்க முடியும் அப்படின்றத நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ். ஸோ அதில் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி உங்களுக்கு நியர்பை கிடைக்கிற மாதிரி ஃபுல்லாக சூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டயட்டை பெட்டராக எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த ரெய்னி சீசனில் நம்ம என்ன மாதிரி டயட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற லாங் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நான் சூப்பராக மேக் பண்ணி நான் உங்களுக்கு அடுத்து நம்ம சேனலில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் லாஸ் டயட்டுன்னு போயிட்டோம் அப்படின்னா தண்ணி நிறையா குடிக்கணுங்க. இப்போ சம்மர்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தாகம் எடுக்கும், நம்ம தண்ணி குடிச்சிடுவோம். ஸோ இந்த டைமில் மழை காலத்துலையோ குளிர்காலத்துலையோ நமக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணவே தோணாது. ஸோ இந்த டைம்லேயே நம்ம குடிச்சே ஆகணும். தண்ணி சரியாக எடுக்காமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா பாடி ரொம்ப ஹீட் ஆகிரும், கான்ஸ்டிபேஷன், டீஹைட்ரேட் ஆகுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு தண்ணி ரொம்ப சூடாக இல்லை, நல்லா காத்தடிக்குது, வார்மாக தண்ணி வந்து காய்ச்சிட்டு அதை ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு நம்ம இந்த கிளைமேட்டுக்கு வெதுன்னு குடிச்சோன்னா நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கும் பிடிக்கும், நம்ம நினச்ச மாதிரி நம்ம தண்ணியும் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டயட் பொறுத்த வரைக்கும் மார்னிங் வந்துட்டு ஒரு க்ரீன் ஜூஸ் வந்து எடுத்துப்போம். இதே பெரிய நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் இல்லைனா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஸோ குளிர்காலத்தில் நிறைய பேர் கண்டிப்பாக ஒத்துக்காது. இல்லை உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வார்ம் வாட்டர் கலந்து குடிச்சு பாருங்கள். இல்லை உங்களுக்கு கோல்டு பிடிக்குது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் எழுந்ததும் காஃபி டீக்கு பதிலாக பிளாக் காஃபி, பிளாக் டீ, கிரீன் டீ, இல்லை சினமின் டீ, ஏதாவது ஹெர்பல் டீஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள். சுகர் இல்லாமல், முக்கியமான விஷயம் இது எதுலையுமே சுகர் இல்லாமல் இந்த மாதிரி டீஸ் மார்னிங் ஒரு டீ இல்லை ஈவினிங் ஒரு டீ அந்த மாதிரி ஒரு நாள் போங்க. கண்டிப்பாக உங்கள் மெட்டபாலிசம் பூஸ்டப் பண்ணுறதுக்கும் உங்கள் டயட் வந்து ஸ்பாயில் ஆகாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்து நான் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அது ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.